சோதிடத்துறையில் சிறந்து விளங்க நிறைய சோதிடர் தொழில் மூலமாக பொருளீட்ட வேண்டும்னா அவங்க ஜாதகத்தில் புதன் பகவான் அதிக சுபத்துவமாக இருக்கணும். புதன் தான் ஒரு ஜாதகத்துக்கு மிக மிக முக்கியமானவர். அந்த வகையில் இப்போ திரையில் ஒரு சாதகத்தை எடுத்துக்கிட்டு விளக்க போகிறேன். இவர் சிறந்த சோதிடர், ஆலய திருப்பணிகளும் செய்கிறவர். எப்படி ஆலய பணிகள் செய்கிறதுக்கு என்ன காரணம், இவர் சிறந்த சோதிடராக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை இப்போ பார்க்க போகிறோம். இவர் என்ன லக்கணம் அப்படிங்கிறப்ப தனுசு லக்கணம், ராசி அப்படிங்கிறப்ப கும்பராசி. தனுசு லக்கணத்தில் பிறந்து கும்பராசிக்காரர் இந்த ஜாதகக்காரர். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் சோதிடத்துறையில் சிறந்தவங்கன்னா புதன் வலுவாக இருக்கணும். புதன் தான் சிறந்து விளங்கணும். இப்போ லக்கணத்தில் புதன் திக்பலத்தில் இருக்கார். லக்கணத்தில் புதன் திக்பலம், அதுவும் சூரியனும் புதனும் லக்கணத்தில் இருக்காரு. விலையும் புதனும் சூரியனும் 1, 4, 8 வளையக்கூடிய மன்னங்கிறான். அந்த காலத்தில் ராஜா, இந்த காலத்தில் ஒரு முக்கிய பதவிகளில், தலைமை பதவிகளில் பலர் போற்றக்கூடிய பதவியாக இருக்கணும். அப்போ லக்கணத்தில் சூரியன் புதன் இருக்குது. சூரியன் யார்? 9ஆம் அதிபதி. அப்போ லக்கணாதிபதியான குருவும் 9ஆம் அதிபதியான சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருந்து லக்கணாதிபதி சுகாதிபதியான குரு 9ஆம் இடத்துல இருந்து தனது 5வது பார்வையாக லக்கணத்தையும் பார்க்குறாரு, சூரியனையும் புதனையும் பார்க்குறாங்க. அப்போ 1, 9 பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லாமல் லக்கணத்தில் தர்மகர்மாதிபதி யோகம்பாங்க. 9 குடையவன் சூரியன், 10 குடையவன் புதன். 9, 10 குடையன் சேர்ந்திருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, ஆலய வழிபாடு அதிகமாக செய்வாங்க. அப்போ பார்க்கையில் இப்போ தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று குரு பகவானுடைய பார்வை, லக்னாதிபதி 1, 9 பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சந்திரன் செவ்வாய் 1, 5, 9 லக்னாதிபதியான குரு, 5 குடைய செவ்வாய், 9 குடைய சந்திரன், 1, 5, 9 தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு. குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், அப்படியான அமைப்பை பெற்ற ஒரு சாதகம் இவர். ஏன்னா இந்த இங்கே பாருங்க, குரு பகவான் இந்த பார்வை புதனையும் பார்க்குது, சூரியனையும் பார்க்குது. அப்போ புதன் அதிக சுபத்துவம். சனியுடைய பார்வை இருந்தாலும் அதிகமாக குருவோட பார்வை இங்கே இருக்கிறதுனால சனிக்கு 10வது பார்வை, குரு 5ஆம் பார்வை. இதனால் சுபத்துவமே மேலோங்கிய நிலையில் சிறந்த சோதிடராக இருக்கார். அப்புறம் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை இங்கே இருக்குது. அப்போ லக்கணத்தையும் ராசியையும் குரு பார்த்தாலும் இந்த ஜாதகம் யோக ஜாதகம். அப்போ ஒரு சிறந்த யோக ஜாதகமாக விளங்குது. ஆன்மீக முருக பக்தர், செவ்வாய்ங்கிறது முருக பக்தராக இருக்கிறாரு. குரு பார்த்த புதன் நல்ல சோதிடத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் சிறந்து விளங்குகிறார் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும். அப்போ சோதிடத்துறை சேர்க்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு 9, 10 குடையவன் லக்கணத்திலிருந்து 9ஆம் இடத்துல குருவோட பார்வை, அப்புறம் குருச்சந்திர குரு மங்கள யோகம், இது எல்லாமே இவரை சிறந்த மனிதராக